ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் நேற்று டிஎன்பிஎஸ்சி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4 பேட்ச்க்கான ஃபுல் டீட்டெயில் ஷெடியூலவே நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் அதோடைய ஃபுல் டீட்டெயில் ஷெடியூலும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இப்போ நமக்கு குரூப் 4 எக்ஸாமுடைய எக்ஸாம் டேட்டோடே தெரிஞ்சிட்டனால வந்து கூடவே வந்து அது எக்ஸாம் வந்து கொஞ்சம் குயிக்காக முன்னாடியே வந்து வரனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷெடியூலில் வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறனால 2ஆம் தேதியே நாளைக்கு நாளான்னைக்கே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வந்து தயாராக இருந்துக்கோங்க. நம்ம பேட்ச்லேயும் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி வந்து நமக்கு இந்த பேட்ச்சில் வந்து நிறைய பேரெல்லாம் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண முடியல, நிறைய பேருக்கு வந்து எரர் வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஜிபே ஃபோன்பேயில் பண்ணும்போது அந்த எரர் அப்படிங்கிறது வந்து வருது, நிறைய பேரெல்லாம் வந்து பண்ண முடியல. ஸோ அதுக்கு தான் நம்ம பேமெண்ட் லிங்க் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அது எதுவும் இல்லை, நம்மளோட வெப்சைட் தான் அது. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க் அப்படிங்கிறத வைக்கிறேன். பேமெண்ட் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அதுக்கு கீழே பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இதில் வேணால் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லாருமே வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அதில் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு அதில் யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ஜிபே, ஃபோன்பேயில் பண்ணுற மாதிரியே இதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்காக வேறு யாராவது பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். நேமு, மெயில் ஐடி அந்த மாதிரி கேட்கும். அதில் வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில் வந்து இந்த பேமெண்ட் லிங்க்கில் வந்து யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணும்போது அதில் வந்து அந்த ஒரு டீட்டெயில் வந்து கொடுங்க. இல்லை ஜிபே, ஃபோன்பேல நார்மலான இதில் பண்ண முடியுது அப்படின்னா வந்து அதில் வந்து உங்களுடைய நேமும் உங்களுடைய மொபைல் நம்பரும் வந்து என்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து டெலிகிராமுக்கு அனுப்புங்க. இல்லை பேமெண்ட் லிங்க்கில் பண்ணீங்க அப்படின்னாலும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வரும் இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஒருவேளை டீட்டெயில் டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மெயில் வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அதை கூட நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெலிகிராமுக்கு அனுப்பலாம். அல்லது உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா, இந்த மாதிரி டெபிட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி, அதை கூட நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். சரிங்களா? ஸோ இது எந்த ப்ராசஸ் வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நார்மலாக ஜிபே, ஃபோன்பேல பண்ண முடியாதவங்க அந்த பேமெண்ட் லிங்க்கை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து நிறைய பேரால் நேற்று யூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் அந்த ஆஃபர், அந்த 1000 rupees அப்படிங்கிற ஆஃபரை வந்து இன்றைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று வரைக்கும் 1000, அதுக்கப்புறம் 1200 சொல்லியிருந்தோம். அந்த 1000 rupees ஆஃபரை வந்து இன்றைக்கி வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணுறாங்க 1000 rupees பேமெண்ட் பண்ணியே ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் லிங்க்லேயுமே உங்களுக்கு 1000 rupees தான் காட்டும். ஸோ அதை பேமெண்ட் பண்ணியே ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் குரூப் 1 பேட்சுக்கும், குரூப் 1 பேட்சுக்கு 800 சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலுமே 800 பேமெண்ட் பண்ணியே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் 1 பேட்சை பொறுத்த வரைக்கும் அதில் ஷெடியூல் எந்த ஒரு அப்டேஷனும் வந்து இருக்காது. ஏன்னா நமக்கு குரூப் 1 பேட்சோட நோட்டிஃபிகேஷன் பின்னாடி தான் நமக்கு வரப்போகுது. அதனால் அதில் எந்த ஒரு அப்டேஷனும் உங்களுக்கு இருக்காது. குரூப் 4 பேட்சோடைய நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு இப்போதைக்கு வந்திருக்கனால இந்த ஷெடியூலில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்தே உங்களுக்கு சேஞ்சஸ் தான். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே உங்களுக்கு வந்து 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மெயினான இந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஷெடியூல் தான். அதில் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம டேட்டை குறைக்கிறதுக்காக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மெயினான ஸ்கோரிங் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 100 கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ அந்த 100 கேள்விகளுக்கான பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான அதில் எந்த ஒரு சேஞ்சஸ், எந்த ஒரு டேட் குறைத்தல் அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஓல்டு புக்கில் 11th 12th மட்டும் அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி எதுலையுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரான டைம் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 25 கொஷின் சாலிடாக உங்களுக்கு வரும். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. எல்லாத்துக்குமே ப்ராப்பரான டைம் அப்படிங்கிறது அந்த டெஸ்ட் வரது எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த பாலிட்டியும் அண்ட் யூனிட் 8, 9 பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஷின் கிட்ட வந்து கேட்டுருவாங்க. டோட்டலாக இப்போ நான் சொன்ன சப்ஜெக்ட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஷின்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ அதனால் இதுக்கான ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக இருக்கணும். தெளிவாக நம்ம படிக்கணும், தெளிவாக ரிவிஷன் பண்ணணும். அப்படிங்கிறனால இதில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து இருக்காது. தமிழ், பாலிட்டி, யூனிட் 8, 9 சில பகுதியை தவிர மீதி மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து இருக்காது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து 11th ஹிஸ்ட்ரி அண்ட் 12th ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2 கேள்வி அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. மெஜாரிட்டியாக 7th 8th 10th இருக்கக்கூடியது நம்ம இந்த மாதிரி தான், அதுலேருந்து உங்களுக்கு அதிகப்படியான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கம்பைல் பண்ணிவிட்டு தேவையானது என்ன படித்தா போதும் அப்படிங்கிறது நம்ம அந்த டெஸ்ட் அப்போ சொல்லுவோம். அது மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கேற்ற மாதிரி அந்த டெஸ்ட்டை வந்து கொஞ்சம் கம்பைல் பண்ணி டைமை வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ இதெல்லாம் கொஞ்சம், அதாவது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா படித்தா எப்பயாவது ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். மற்றபடி மேத்ஸ் ஸ்கோரிங் பகுதிகள் அதிகப்படியான கேள்விகள் கேட்கக்கூடியது, ஓரளவுக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு 175க்கு மேலே எடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே
கிட்டேயும் நம்ம கட் பண்ணாமல் 180 கிட்டேயும் நம்ம எடுக்கலாம். ஆனால் அதுக்கான டைம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் சுருக்கி இருக்கும். பின்னாடி வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபி கிட்ட வந்து கொஞ்சம் டைமை சுருக்கி நார்மலாக வந்து நம்ம ஒரு 4 டேஸ் ஆகிறத ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி வந்து ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து நிறைய டைம் இருந்துச்சு, அதனால் நிறைய டைம் கொடுத்தோம். இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது ஒரு 4 மந்த் தான். ஸோ அதுக்குள்ளே எல்லாமே முடிக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ், மேக்ஸு, யூனிட் 8 and 9 அண்ட் பாலிட்டி இதுக்கு ப்ராப்பரான டைம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. சரிங்களா? ரைட். ஸ்டார்டிங்கில் ஒரு 30 டெஸ்ட் வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஜூன் 2023 ஸ்டார்ட் ஆகி 2024 மே வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து படிக்கணும். அதனால் லாஸ்ட்டு 2023 ஜூன்லேருந்து 2024 மே வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதே மாதிரி டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸாக கம்ப்ளீட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மே 23 உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து ஜூன், இது வந்து ஜூன் மாதம் ஜூன் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா லாஸ்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 23ஆம் தேதியே வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கும் எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடியுமே நம்ம ஷெடியூலே வந்து எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 30 டெஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் 20 இதில் வந்து அதுக்கடுத்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி, ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 50 டெஸ்ட்டுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய 40 டெஸ்ட்டுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்து நீங்கள் அதுக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ நியூவாக நமக்கு இப்போ குரூப் 4 எக்ஸாமுடைய எக்ஸாம் டேட் ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணி அதுலேயுமே உங்களுக்கு முக்கியமான அதிகப்படியான ஸ்கோரிங் பகுதிகளுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து குறைக்காமல் ப்ராப்பரான டைம் கொடுத்து இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷெடியூலை வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்க்கான டெலிகிராம் சேனலையும் அப்டேட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறோம். ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு பார்க்கக்கூடியவங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ யாராவது பார்த்துட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேட்ச்க்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். குரூப் 4 பேட்ச் அண்ட் குரூப் 1 பேட்ச் 2 பேட்சும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. குரூப் 1 பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து 5ஆம் தேதி ஃபஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போது. குரூப் 4 பேட்சை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதி ஃபஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா டைம் இல்லை. ஸோ இருக்கிறது 120 நாட்கள் தான். அதுக்குள்ளே தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே முடிக்கணும். தமிழ் ஓல்டு புக்கும் படிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து டைமே இல்லை. ஸோ அதனால் 2ஆம் தேதி ஃபஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே ப்ராப்பராக ஃபுல் ஃபோக்கஸோட வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ யாராவது பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான டீட்டெயில், ஷெடியூலுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் அண்ட் பேமெண்ட் லிங்க், நிறைய பேரில் ஜாயின் பண்ண முடியும், பேமெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான குரூப் 1 பேட்ச்க்கான பேமெண்ட் லிங்க், குரூப் 4 பேட்ச்க்கான பேமெண்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஆஃபரும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஆஃபர் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆஃபர் இருக்குது. நாளையிலேருந்து இருக்காது, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆஃபர் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ.